WWE இந்த WrestleManiaவுக்கு ஒரு பயங்கரமான பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அத இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட்டா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. WWE நடந்து முடிஞ்ச எலிமினேஷன் சேம்பரில் மாஸ்க் மேனை ரிவீல் பண்ணாங்க. அந்த மாஸ்க் மேன் செத் ரோலின்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய பல விஷயம் இருக்குது. WWE மாஸ்க் மேனுன்ற கேரக்டரே வந்து ஒரு மிஸ்ட்ரியாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த மாஸ்க் மேன் கேரக்டரில் வந்து ரிவீல் ஆனது அஸ்டின் தியரி. அதுக்கப்புறம் பல மாஸ்க் மேன் வந்தாங்க. அந்த பல மாஸ்க் மேன் யார் யாருன்னு நம்ம தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்லாம் செத் ரோலின்ஸ் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா லோகன் பால் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்க் மேன் வந்திருப்பார். ஆனால் அவர் ஜாபர். அது மட்டும் இல்லாமல் இந்த எலிமினேஷன் சாம்பர்லேயே பல மாஸ்க் மேன் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நடந்து முடிஞ்ச ராவ்லையும் எக்கச்சக்கமான மாஸ்க் மேன் வந்திருப்பாங்க. ஒவ்வொரு மாஸ்க் மேனும் ஒவ்வொரு ரெஸ்லரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ஷாக்கிங்காக ஃபைனலாக அந்த இடத்துல செத் ரோலின்ஸ் உள்ற வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணுவார். மாஸ்க் மேனை ரிவீல் பண்ணிட்டு அவர் வந்து இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா பால் ஹியூமனை அட்டாக் பண்ணி பால் ஹியூமனுக்கு இன்ஜுரி ஏற்பட வச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே விஷனுக்கு பண்ண பிளான் காரணமாக ஒவ்வொரு ரெஸ்லராக இன்ஜுரி ஆனதுக்காக இப்போ வந்து விஷனுக்கு இன்னொரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் விஷனுக்கு எகென்ஸ்டாக தான் செத் ரோலின்ஸ் ரெஸ்ல்மேனியா மேட்ச் விளையாட போகிறார். அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ் ஒரு மாஸ்க் மேன் டீமை உருவாக்க போகிறார். அதனால தான் மாஸ்க் மேன் பல பேரை காமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ WWE. அதுதான் மிகப்பெரிய பிளானாக இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ WWE தரப்புலேருந்து சின்ன சின்ன ஹிண்ட் மூலயமா ரிவீல் கொடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் வந்து செத் ரோலின்ஸை சுற்றி ஒரு டீம் உருவாக போது அந்த டீமுக்கு செத் ரோலின்ஸ் லீடிங் இருக்கு பாரு. அந்த டீமில் உள்ளவங்களாம் மற்றவங்களாம் மாஸ்க் போட்டுட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்திருக்க தகவலில் ஃபர்ஸ்ட் லீக்கில் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா மாஸ்க் மேனும் வந்து இந்த விஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்க போகிறாங்க. அதாவது விஷன் வர்சஸ் மாஸ்க் மேன் அண்ட் செத் ரோலின்ஸ்ன்ற ரெஸ்ல்மேனியா மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ரெஸ்ல்மேனியாவில் செத் ரோலின்ஸோட மாஸ்க் டீமில் யார் யார் இருக்க போகிறான்ற எதிர்பார்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து புது புது ரெஸ்லர்லாம் வருவாங்க. அதாவது ஏடபிள்யூவில் ஒரு சில பேர் வருவாங்க, சில பேர் ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த செத் ரோலின்ஸோட மாஸ்க் டீம், இந்த செத் ரோலின்ஸோட மாஸ்க் டீமை பற்றி உங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் எல்ஏ நைட்டு வேற இந்த விஷன் டீமுக்கு எகென்ஸ்டாகவும் இருக்காருன்றத தெரிஞ்சுங்க. ஏன்னா செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணி இன்ஜுரியான பால் ஹியூமனை எல்ஏ நைட்டு தான் ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டுட்டு போகிறார். ஆனால் அவர் வந்து ஆம்புலன்ஸில் வச்சு எங்கே கூட்டுட்டு போவாருன்றதே நமக்கு தெரியாது. ஆனால் அவர் தான் ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு போவார். அதை வந்து ஜிம்மி ஈஸோ கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதனால் இப்போது விஷனுக்கு எகென்ஸ்டாகவே ஒட்டுமொத்த ராவுமே நிறைய பேர் திரும்பி இந்த பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.